அளவில்லாத கருணையும் நிகரில்லாத கிருபையும் உடைய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனித்தவன். அல்லாஹுக்கு எந்த இணை துணையும் கிடையாது. அல்லாஹை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு வஸ்துவும் ஆகிவிட முடியாது. சர்வ வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். புகழுக்குரிய இந்த அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத்தினுடைய தலைவர் நமது உயிரான உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் மற்றும் குடும்பத்தார்கள், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அயராது பின்பற்றி வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், முழு உலகெங்கிலும் வாழ்ந்து மறைந்த நல்லோர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் நமது குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா தம்முடைய அடியார்களுக்கு எவையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ செய்யுமாறு, வாழ்விலே முற்றிலுமாக அவைகளை எடுத்து நடந்து, எவை விட்டெல்லாம் அல்லாஹு தஆலா தவிர்ந்திருக்குமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றானோ எல்லா விதமான தீய காரியங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசியத் என்னும் வசீகத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்காக நாடுவதற்கு முன்னால், இந்த உலகை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால், நாம் அனைவருடைய ரூஹையும் உயிரையும் அல்லாஹு தஆலா ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுகளுடைய உலகத்தில் அல்லாஹு தஆலா படைத்தான். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எத்தனை ரூஹுகளை அல்லாஹு தஆலா வெளியே இறக்கினானோ அத்தனை ரூஹுகளும் இந்த உலகத்தில் நடமாடாமல் இல்லை. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை ரூஹுகளையும் அல்லாஹு தஆலா எப்பொழுது நாடுகின்றானோ, அவருடைய தக்தீரை எதுவரைக்கும் வைத்திருக்கின்றானோ அதுவரைக்கும் வாழ்ந்து மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஆலமே அர்வாஹிலே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சிறிது காலம் அந்த ரூஹுகளுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்தோம். பிறகு நம்முடைய தந்தையினுடைய முதுகுத்தண்டில் அல்லாஹு தஆலா ஒரு சிறிது காலம் வாழ வைத்தான். எப்பொழுது நமது தந்தை பாலிக அடைந்து கொண்டாரோ, பருவ வயது அடைந்து கொண்டாரோ, அன்றிலிருந்து தந்தையினுடைய முதுகுத்தண்டில் வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தார். பிறகு சிறிது காலம் தாயினுடைய வயிற்றில் பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்து, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எண்ணற்ற நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா தன் புறத்தில் இருந்து மாத்திரமே அளித்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். சிறிது காலம் தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறகு இந்த உலகத்தில் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு எத்தனையோ நபர்கள் அதையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்துகளாகும், மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியங்களாகும். எனவே நாம் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வசிக்கின்றோம், எங்களுக்கென்று எதையெல்லாம் அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டானோ இவைகள் எல்லாம் அடைந்ததற்கு பின்னால் நிச்சயமாக இந்த உலகை விட்டு நாம் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். பிறகு அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய நாள் சூர் ஊதப்படுகின்ற வரைக்கும், அந்த தீர்ப்பினுடைய நாளுக்காக வேண்டி மனிதர்கள் அத்துணை நபர்களையும் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஓட்டிச் செல்லுகின்ற வரைக்கும், கபருடைய வாழ்க்கை அது எத்தனை காலங்கள் என்பது நமக்கு தெரியாது. அத்துணை காலங்கள் அந்த இடத்தில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பிறகு மஹ்ஷருடைய மைதானம் எமக்கென்று தீர்ப்புகளை யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர வேறு எதுவும் நிலைத்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அழித்துவிட்டு தான் மாத்திரம்தான் ரப்பாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் உறுதி செய்கின்ற அந்த நாளில்
எங்களுக்கு என்று தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டதற்கு பின்னால் சிலர்கள் சொர்க்கத்திற்கு என்றும் சிலர்கள் நரகத்திற்கு என்றும் என்பதாக அல்லாஹ் தஆலா பிரித்து அறிவித்து விடுவான். சொர்க்கத்திற்கு சிலர்களும் சொர்க்கத்திற்கு என்று சிலர்களை எப்படி ஓட்டிச் செல்லப்படுமோ அதே போன்று நரகத்திற்கும் சில நபர்களை ஓட்டிச் செல்லப்படும். அவர்கள் சிறிது காலங்கள் நரகத்திலே தான் செய்த பாவங்களுக்காக வேண்டிய தண்டனை அனுபவிப்பார்கள். அல்லது அல்லாஹ் தஆலா தான் நாடினால் யக்ஃபிர் லிமன் யஷாஉ வ யுஅஸிபு மன் யஷா, அல்லாஹ் நாடினால் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் நாடினால் தண்டிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறாக தண்டனையோ அல்லது விடுதலையோ சிறிது காலங்கள் அந்த இடத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு முஃமின்களுக்கும் நிரந்தரமானது நரகம் அல்ல. அதற்கு பின்னால் சொர்க்கம் என்பதாக முடிவு செய்யப்படும். இந்த சொர்க்கத்திற்கு என்று யாரெல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அத்துணை நபர்களும் மரணம் இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் அந்த சொர்க்கத்தில் நாம் எல்லாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஆழமே அருவாகிலே எவ்வாறு நாங்கள் நிரந்தரமாக இல்லையோ, தந்தையினுடைய முதுகுத்தண்டில் எவ்வாறு நிரந்தரமாக இல்லையோ, தாயினுடைய வயிற்றிலே நாங்கள் எவ்வாறு நிரந்தரமாக இல்லையோ, அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இவைகளும் எங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இந்த தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி, தன் மீது விசுவாசம் கொண்டவர்களுக்காக வேண்டி ஏராளமான நிஅமத்துகளை வல்ல ரஹ்மான் தந்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் மொழிகிறான். அல்லாஹ்வுடைய வாதா தான் அடியார்களை படைத்து அடியாருடைய ஹக்கை பூர்த்தி செய்வதில் தான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா சில நபர்களை செல்வந்தர்களாகவும், சில நபர்களை சீமான்களாகவும், சில நபர்களை ஏழைகளாகவும், சில நபர்கள் கையேந்துகின்ற அவ்வாறான நிலைக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், சாதாரணமாக கையேந்துகின்ற மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை அளிக்காமல் இல்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏராளமான நிஅமத்துகளை எல்லாம் பெற்றதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை எவ்வாறு விரும்புகின்றானோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது, வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா தஹ்ஸூஹா, உங்களுக்காக இந்த உலகத்தினுடைய வாழ்விலே எண்ணற்ற நிஅமத்துகளை நாம் அளித்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்தில் சொல்லுவான், என்னுடைய அடியார்கள் நான் படைத்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஏராளமான பாக்கியங்களை, அருள் பாக்கியங்களை வழங்கியதற்கு பின்னால் என்னுடைய அடியார்கள் என்னை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார், என்னுடைய அடியார்கள் என்னை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே என்னுடைய அடியார்கள் நாம் அளித்த நிஅமத்துகளை மீண்டும் ஒரு முறை எண்ணி பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், யா அய்யுஹல் இன்சான், ஈமான் கொண்டவர்களை மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா முழு மனிதர்களையும் பார்த்து சொல்லுகின்றான். யா அய்யுஹல் இன்சான், ஓ மனித சமுதாயமே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், இவ்வளவு இரக்கம் இருக்குகின்ற என்னை எவ்வாறு உங்களுக்கு மறக்க இயலும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். கர்ரக பிரப்பிக்கல் கரீம், எப்படி உங்களுக்கு மறக்க இயலும்? அல்லதி خلقك فسواك فعدلك, சிந்திச்சு பாருங்க, நான் உங்களை எவ்வாறு நான் எண்ணினேனோ அவ்வாறாகத்தான் நான் உங்களை படைத்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா எந்த குறைகளும் இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் நடமாடுகின்ற அந்த பாக்கியத்தை எமக்காக அளித்திருக்கின்றானே. خلقك فسواك فعدلك, அல்லாஹ் தஆலா எவ்வாறு நாடினானோ அவ்வாறு படைத்திருக்கின்றான். في أي سورة ما شاء ركبك, அல்லாஹ் தஆலா தங்களுடைய முகங்களை எவ்வாறு திருப்பி வைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவ்வாறான நிஅமத்துகளை எல்லாம் வல்ல ரஹ்மான் குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தனை நிஅமத்துகளை அடைந்த நாம் அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்தில் சொல்லுகின்றான், சில நபர்களுக்கு நாம் அருள்கொடையாக பெண் பிள்ளைகளை ரஹ்மத்தாக நான் கொடுக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்றார். பெண் பிள்ளைகளை ரஹ்மத்தாக நான் கொடுக்குகின்றேன். தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையும்
அதே போன்று தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையும் கொடுக்குகின்றேன். இன்னும் நான் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் இரண்டையும் கலந்து கொடுக்குகின்றேன். இன்னும் நான் நாடியவர்களை மலடிகளாக நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை நபர்கள் குழந்தையை பெற்றெடுக்காமல் இல்லை. ஏராளமான நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வங்களை, குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றார். குழந்தை பாக்கியங்களை எல்லாம் அளித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மதீனாவிலே, மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளை உருவாக்கினார்களோ அதே போன்று சிறு பிள்ளைகளை நாமும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல அக்லாக்குகளை கொடுத்தார், நல்ல ஒரு நற்குணத்தை கொடுத்து சிறு பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த சிறு பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்டு இவ்வாறான வழியில் நடப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்ததுதான் வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு நபி அவர்கள் தான் பெயர் வைத்தார்கள் அப்துல்லா என்பதாக. நபி அவர்களிடத்திலே எந்த குழந்தையை கொண்டு சென்றாலும் சரி, நபி அவர்கள் அப்துல்லா என்பதாகவும் அப்துர் ரஹ்மான் என்பதாகவும் அல்லாமல் வேற பெயர் சூட்ட மாட்டார்களாம். அல்லாஹ்வுடைய அடிமை, இரக்கமுடையவனுடைய ரஹ்மானுடைய அடிமை என்பதாக தவிர வேறு எந்த பெயரும் நபி அவர்கள் வைக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள். வரலாறுகளில் சொல்லப்படும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துடைய சமயம், நபி அவர்கள் மரணிக்கின்ற சமயம் இன்னாருடைய வயது வெறும் 13 வயதாகத்தான் இருந்தது. இந்த 13 வயது சிறுவனாக இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இல்லாமல் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை யாராலும் கொடுத்திருக்க முடியாது. குர்ஆனுக்கு முதலாக விளக்கத்தை எடுத்து சொன்னவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவருடைய வயது எவ்வளவுங்க? வெறும் 13 வயது தான் இருந்தது. இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய அந்த சிறுவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆখিরাவினுடைய மறுமையை குறித்து விளக்கமாக சொல்லி அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தீனுடைய வாழ்க்கை என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிதலை ஏற்படுத்தினார்கள். ஆனால் தற்போதைய காலம் சிறுவர்களுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய நண்பர், ஒரு சகோதரர் என்னோடு மதரசாவிலே ஓதியவர், ஒரு மதரசாவிலே உஸ்தாதாக இருக்கிறார். மாணவர்கள் அடிச்ச ஒரு காரணத்திற்காக வேண்டி 5 மாணவர்கள் சேர்ந்து இவர் தனியாக கிடைக்கும் போது என்ன செஞ்சுட்டாங்க, உஸ்தாதை பிடிச்சு அடிச்சுட்டாங்க. அந்த விஷயத்தை எங்க இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, வீடுகளில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பிப்பதில் தாய் தந்தையருடைய பங்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்குகின்றது. ஒரு காலம் இருந்தது, நாம் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்குகின்ற வயதிலே இவ்வாறான மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் காணல. இந்த மொபைல் போன்களின் மூலமாக வருகின்ற ஏராளமான கெடுதல்கள், இதன் மூலமாக எத்தனை செயலிகளை இறக்கம் செய்து தற்போதைய காலத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகள் எத்தனை நபர்கள் வழிகாட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று கவனமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எண்ணத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயர் வைக்கும் பொழுது அழகான பெயரை நீங்க வைங்க. நீங்கள் எந்த நியத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவீர்களோ அதே நியத்தை கொண்டுதான், அந்த எண்ணத்தை கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதனுடைய வளர்ப்பு, அதனுடைய நடத்தை அனைத்தும் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். தற்போதைய காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக, தங்களுடைய சஹாபாக்களுக்கு பெயர் சூட்டியதன் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக நம்மில் ஏராளமான நபர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதிலும் கூட குர்ஆனையோ ஹதீஸ்களையோ ஆராய்வது கிடையாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத பெயர்களா அந்த கம்ப்யூட்டர்களிலும் தொலைபேசி கூகுள்களிலும் கிடைக்கின்றது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, யூதர்களுடைய பெயரையும் நஸராக்களுடைய பெயரையும் குஃபாருடைய பெயரையும் இணைத்து
இவர்கள் இதற்கென்பதாக ஒரு அர்த்தத்தை சூட்டி அந்த கூகுள்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆரம்ப காலகட்டங்கள்ல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா ஹஜ்ரத்தை தேடி வருவாங்க, எங்களுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு பேர் சொல்லுங்க என்பதாக சொல்லி வருவாங்க. தற்போதைய காலத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாம ஓடி முடிச்ச அந்த காலங்களில் பார்க்கும் பொழுது குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 2-3 இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு 5 வருஷத்துக்கு மேலாச்சு. 5 வருஷத்துக்கு மேலாக என்னிடத்துல யாருமே இந்த குழந்தை பிறந்திருக்கு, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்ன பெயர் சூட்டணும் என்பதாக அவங்க செய்யறதில்லை. உலமாக்கள் இடத்துல அவங்க கேட்கறது இல்லை, மஸ்ஜிதின் பக்கமாக வருவதே இல்லை. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல எந்த பெயர் தாயினுடைய தந்தையுடைய பெயருக்கு ஒத்ததாக இருக்குகின்றதோ இதை அவர்கள் எடுத்து என்ன செஞ்சாங்க, இணைச்சு இவங்களாகவே ஒரு பெயர் வைக்கிறாங்க. கூகுள்ல ஒரு பெயர் தேடுறாங்க, அந்த பெயர் கிடைக்குது. வாப்பாவுடைய பெயருடைய முதல் எழுத்து தான் இருக்கு, உம்மாவுடைய பெயர் இல்லை. இப்ப வாப்பாவுடைய பெயரும் உம்மாவுடைய பெயரும் சேர்க்கிறதுக்காக வேண்டி வாப்பாவுடைய முதல் 2 எழுத்துக்களையும் உம்மாவுடைய 2 எழுத்துக்களையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, இவங்களாக ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஒரு பெயரை வச்சதாங்க. இப்ப எந்த எண்ணத்தில் இவர்கள் பெயர் சூட்டப்படுகின்றார்களோ இந்த பிள்ளைகள், இவருடைய எதிர்காலம், இவருடைய நடத்தை, இவருடைய பிற்போக்கு எல்லா விஷயங்களும் சரி எல்லாம் மிக மோசமான நிலையில் தான் தள்ளப்படும். ஏனென்று சொன்னால் இவர்கள் தேடியது, பெற்றோர்கள் தேடியது எங்க, உலமாக்கள் இடத்திலே, குர்ஆன் இடத்திலே, ஹதீஸ் இடத்திலே தேடல. இவங்க மாறாக இவங்க தேடிக்கொண்டது கம்ப்யூட்டரை தேடினாங்க. எதை கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்திலே இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்தும் இஸ்லாமியருடைய கல்புகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும், அவருடைய கைகள் எல்லாம் குர்ஆனை ஏந்துவதை தடுக்க வேண்டும் என்பதாக யூதர்களும் நசராக்களும் எவ்வாறான திட்டங்களை தீட்டினார்களோ அதற்கு ஒப்பாகவே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனை கையில் ஏந்துவதும் அல்லாஹ்வுடைய பயத்தால் அவர்கள் தங்களுடைய அமல்களை மாற்றிக் கொள்வதும் மிக மிக குறைவாகிவிட்டது. மதரசாவிலே அனுப்புவதற்காக வேண்டி இன்னைக்கு ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பது கிடையாது. அதே சமயம் பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டி தாங்கள் செலவு செய்கின்றதற்காக வேண்டி இதை காரணம் காட்டி தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை உண்மையாக கண்டிக்கிறாங்க. ஆனா மதரசாவுடைய விஷயத்தில் ஒன்றிலிருந்து முதல்ல 5, 10, 12 வருஷம் படிச்சா போதும், 12 வருஷம் படிச்சா போதும், 1லிருந்து 12 வரைக்கும் படிச்சா போதும், அடுத்த மேற்படிப்புக்கு போயிடலாம். ஆனா இன்னைக்கு கூடவே 2 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சு செய்யணும், 4 வருஷமும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லி இத்தனை விஷயங்களை என்ன செய்யறாங்க, உள்ள கொண்டு வந்து சிறு பிள்ளையாக பால் குடி மறந்த 1 அல்லது 1.5 வருடங்களுக்கு பின்னாலே இவங்களுடைய கருத்தில் என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து யூத நசராக்களுடைய பாடத்திட்டங்கள் எதுவெல்லாம் இருக்குதோ இவைகளை எல்லாம் அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய நெஞ்சத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, உள்ள விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 வயசுல கொண்டு போய் விடும் பொழுது விதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இவ்வாறான நிலைமையில் பிள்ளைகள் எல்லாம் தள்ளப்படும் பொழுது தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தீனுல் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்காமல், அல்லாஹ் ரசூலுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்காமல் அவர்கள் வாழ்ந்தார்களே ஆனால் அவர்களுடைய நடத்தையில் மாற்றங்கள் பிள்ளைகள் காணும் பொழுது பிள்ளைகளும் அவ்வாறான நடத்தையில் வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பொதுவாக சிறு பிள்ளைகளுக்கு ஆப்பிள் என்பதாக சொல்றோம். ஆப்பிள் என்பதாக சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்யும், அதனுடைய எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அந்த 5 லெட்டர்ஸை படிச்சு இதுதான் ஆப்பிள் என்பதாக எழுதிடும். அந்த குழந்தை வாழ்க்கையில ஆப்பிள பார்க்கல அப்படின்னு சொன்னா ஆப்பிள் என்னன்னு தெரியாது. அதே சமயம் விஷுவலாக ஒரு ஆப்பிள் ஒன்ன கையில வச்சு இதுதான் ஆப்பிள் என்பதாக சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யுங்க, எழுத்தை காட்டிலும் வேகமாக புரிஞ்சுக்கும் இது கையில இருக்கும் இதுதான் ஆப்பிள் என்பதாக. இது சாப்பிடுவதற்காக இது உதவும், இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், இதனால் இத்தனை பிரயோஜனங்கள் இருக்குகின்றது என்பதை அந்த குழந்தை என்ன செய்யும், வேகமாக விளங்கிக்கும். இன்னைக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், எவ்வாறு இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்து இவைதான் இவை என்பதாக அது சொல்லப்பட்டு அவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டால் எவ்வாறு உள்ளத்தில் வேகமாக விளங்குகின்றதோ, தாய் தந்தருடைய நடத்தை சமுதாயத்தினுடைய முன்னோடிகளுடைய நடத்தையை கொண்டுதான் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலமே இருக்கு என்பதாக அவர் சொல்றாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் அல்லாஹ் மறந்தவர்களாக பள்ளிவாசலுடைய தொடர்பை துண்டித்து தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்பதாக குறை கூறுகின்றார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுப்பதில் அவர்கள் தங்களுக்குள்ளால் அவர்கள் தொய்வு ஏற்பட்டு விட்டது. காரணம்,
இந்த பிள்ளைகள் அவர்களை எதிர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்திற்கு புறமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய மதரசாவில் நல்ல ஓடக்கூடிய ஒரு பையன், அவனுடைய தாய் எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, என்னுடைய மகனை எப்படியாவது நீங்க ஹாஃபில் ஆக்கிடணும், 2 ஜுஸ் மனப்பாடம் பண்ணிட்டார், எப்படியாவது என்னுடைய பிள்ளையை ஹாஃபில் ஆக்கிடணும். அந்த பிள்ளை எந்த வம்சத்திலிருந்து வந்ததுன்னு பார்த்தா அது உலமாக்களுடைய வம்சத்திலிருந்து வந்த பிள்ளை. நல்ல மரண சக்தி இருக்கு, நல்ல குர்ஆனுடைய ஹர்ஃபுகள் எல்லாம் விளங்கி வெளிப்படையாக என்ன செய்யறான், நல்லா வெளிப்படுத்தி ஓடக்கூடிய அந்த பையன் நல்ல தெளிவாக ஓடுறான். வேகமாக ஒரு பக்கத்தை கொடுத்தா ஒரு நாள் ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வர்றான். இவனுடைய திறமையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 1 மணி நேரத்தில் மதரசாவுடைய நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய பாடத்தை தெளிவாக படிச்சு கொண்டு வர்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த வம்சத்திலிருந்து வந்தது? பெரிய உலமாக்கள், ஜெயினுல்லாஹ்வின் ஹஸரத் அவங்களுடைய வம்சவழியிலிருந்து வந்த பிள்ளை. அவங்களுடைய வம்சத்துல கிட்டத்தட்ட 7 உலமாக்கள் பக்கம் இன்னும் இருக்கிறாங்க. இப்ப இந்த தாய் சொன்னாங்க நம்ம இடத்துல, நீங்க உங்களை தவிர வேற எதை கொண்டும் இந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிட முடியாது, கல்வியை கொடுத்துட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? பிள்ளைக்கு வாப்பா இல்லையா என்பதாக கேட்டா, வாப்பா கம்ருல மாட்டிக்கிட்டாருன்றாங்க. வாப்பா அவர் குடிகாரனாக போயிட்டார். குடிகாரனாக இருக்கக்கூடிய வாப்பா தங்களுடைய பிள்ளைய தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கண்டிக்கிறாங்க. ஓதக்கூடிய விஷயத்துல கண்டிக்கிறாங்க. அந்த தாய் கண்டிப்பது நியாயமானது, குர்ஆனுக்காக வேண்டி தங்களுடைய பிள்ளையை கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த வாப்பாவுக்கும் தாய்க்கும் இடையில, அம்மாவுக்கும் இடையில சண்டை ஏற்படுது. எதுக்காக சொன்னா, இந்த தாய் கண்டிக்கிறது குர்ஆனை பயின்று வரணும், உள்ள நல்ல ஒழுக்கத்துல வரணும், மதரசாவுக்கு போல அப்படின்னு சொன்னா அடிக்கிறாங்க. ஆனா இந்த தந்தை இருக்கிறாங்களே, என்னுடைய பிள்ளையை அடிக்கிறேன்னு கேட்டு செய்யறாங்க, தாய் அடிக்கிறாங்க. இப்ப அந்த தாய் மனசை விட்டு போய் வெறுத்து போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்க வாப்பாவுடைய பழக்கம் என்னுடைய பிள்ளைகிட்ட வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். தந்தையுடைய பழக்கம் எங்களுடைய பிள்ளைகிட்ட வந்துருமோன்னு நாங்க பயப்படுறோம். அதனால உஸ்தாத், நீங்க அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் வாழணும் என்பதாக அந்த பிள்ளைக்கு நீங்க கத்துக் கொடுங்க. ஏன்னா அது ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஆம்பளை பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல நாங்க என்ன செய்ய முடியாது, எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால நீங்க சொல்லிக் கொடுங்கன்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல சொன்னா, பெற்றோர்கள் எந்த நடத்தையில் இருந்து கொண்டு இருக்குகின்றார்களோ மோசமான நடத்தையை வைத்துக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் சரியாக வேண்டும் என்பதாக எண்ணம் கொள்வது இருக்குது, இதுவே முட்டாள்தனம். முதல்ல பெற்றோர்கள் சீரானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடத்துகின்றவர்களாக இருந்தால் மாத்திரமே தான் தங்களுடைய பிள்ளைகள் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, நெசிஹத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளை தாண்டோனித்தனமாக எப்படி வாழ்ந்தாலும் சரி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வாப்பாவுடைய சம்பாத்தியம் எங்களுடைய மக்களுக்கெல்லாம் வேற யாருக்கு? வாப்பா சம்பாதிப்பது மக்களுக்கெல்லாம் வேற யாருக்காக நாங்க சம்பாதிக்கிறோம்? நீங்க நல்ல விதமாக இருங்க என்பதாக. நல்ல விதம் என்பதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்று சொன்னா, இவங்க வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டவர்களாக போனாலும் சரி, தற்போதைய காலகட்டங்களில் இவங்களுக்கு என்ன செய்யணும், பள்ளியினுடைய படிப்பு கரெக்டா படிக்கணும், அதே போல மக்களோட விளையாடணும், மதரசாவினுடைய ஒழுக்கங்கள் அந்த 1 மணி நேரம் போயிட்டு வந்தாலே போதும். எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படுதா, எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்களை வளர்கின்றார்களா என்பதை இவங்க என்ன செய்யறதில்லை, கண்டு கொள்றது கிடையாது. அதே அநேகமான பெற்றோர்கள் இதுதான் நல்ல பிள்ளைகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக மோசமான நிலையில் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதுதான் உலமாக்களுடைய மஷூராவுல பேசுறாங்க. அதே அநேகமான மக்களுடைய மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு போதை வஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை வயசுல இருந்து 10 வயசு கடந்துருச்சுன்னு சொன்னா போதையினுடைய அந்த தாக்கம் என்ன செய்யுது, பிள்ளைக்கு தேவைப்படுது. 10 வயசு கடந்த பிள்ளைக்கு, அநேகமான பிள்ளைகள் நம்மளுடைய ஊர்ல போதை வஸ்துவுக்கு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. 12வது படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அவங்களுடைய நிலைமை. கல்லூரிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா மிக மோசமான நிலைமையில இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை காட்டிலும் மிக மோசமான நிலைமையில் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுடைய நடத்த மோசமாக இருக்கு. ஒரு பள்ளியினுடைய தலைவர் அவருடைய குடும்பத்துல ஒரு பெண் என்ன செய்யலன்னு சொன்னா பர்தா போடல. பர்தா இல்லாம ஒரு காபிரோட என்ன செஞ்சுட்டாங்க, முர்த்ததாகி போயிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு அவங்க முர்த்ததாகி கல்லூரி படிப்புக்கு அனுப்புனாங்க. இஸ்லாத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முர்த்ததாகி போயிட்டாங்க. இப்ப இந்த தலைவர் தலைகுனிவு ஏற்பட்டுட்டாங்க. சொல்றாங்க இந்த தலைவருக்கு
தலைகுனிவு ஏற்பட்டுச்சு. அந்த பிள்ளை தங்களுடைய வீட்டிலிருந்து இறங்கும் பொழுதே பர்தாவுடைய பழக்கத்தை அவங்க பழக்காம, நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்காம, இஸ்லாத்துக்கு புறமான விஷயங்களை எல்லாம் இவங்க கத்துக் கொடுத்தாங்க. கல்லூரிக்கு போனாங்க. இந்த பெண்ணுக்கு பர்தா மேல வெறுப்பு வந்துச்சு. சொல்லப்படுது இந்த பெண்ணால நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 பெண்கள் பர்தாவை கலைச்சாங்க. உன்ன போலதான் நானும் முஸ்லீமாக இருக்கிறேன். கற்பு என்பது தங்களுடைய மனசுல தான் இருக்கு, தங்களுடைய நடத்தையில தான் இருக்கு. அதனால நீங்க இதை கலைச்சிருங்க, நீங்க ஃப்ரீடமாக வாழ்ந்துக்கோங்க என்பதாக சொல்லி 5 பிள்ளைகளுடைய பர்தா நல்ல ஒழுக்கத்தை இந்த தலைவருடைய பேத்திங்க செஞ்சாங்க, கலைச்சாங்க. கடைசியில் ஒரு நிலைமை என்ன? முர்த்ததாகி போனாங்க. யாரு முர்த்ததாக ஆக்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்களோ அவங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சாங்க. கடைசியில் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? மோசமான நிலைமை வந்துட்டு கிடையாது. நம்ம மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, என்ன தேடி வந்தாங்க. இப்படி இருக்குது நிலைமை, இப்படி இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? இந்த பிள்ளைக்கு உடனே மதரசாவில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப விளங்குதுங்க மதரசாவுடைய ட்ரீட்மெண்ட்? எப்ப விளங்குது? பாதிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் மதரசா என்பது ஒழுக்கங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை என்ன செய்யறாங்க? பாதிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் விளங்குறாங்க. ஒரு பிள்ளைங்க நாங்க மதரசாவில் சின்னதுல ஓத மக்தவுடைய மதரசாக்கள்ல 10வது 12வது படிக்கக்கூடிய பசங்க மக்தவுடைய மதரசாவில் இருப்பாங்க. ஒரு காலம் இருந்துச்சு கல்லூரி படிக்கக்கூடியவர்களும் வயதுல முதியவர்களும் மஸ்ஜிதை தேடி இமாம்களிடத்துல வந்து குர்ஆனை கற்றுக்கொள்வதும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இஸ்லாமிய நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கங்கள் இருந்தது. தற்போதைய காலங்களில் அவங்க ஒரு 10வதுக்கு மேல போயிட்டாங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? மதரசாவுக்கு வந்து என் புள்ள 10வது படிக்குது, அதனால அவங்களுக்கு பிரஷர் நீங்க கொடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அனுப்பி விடுங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தாய் தந்தையார்கள் மதரசாவினுடைய ஒழுக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க, இருக்கிற நேரத்தில் அவங்க பிள்ளைங்க எங்களோட மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க உலகத்தினுடைய படிப்பை படிக்கட்டும் என்பதாக அவங்க சிந்திக்கிறது கிடையாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான என்ன செய்யற பரீட்சைகளை வச்சிருக்கிறாங்க, அதிகமான பாடங்கள் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஓவராக டென்ஷனா இருக்குது. அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, குறைஞ்ச பாடத்தை நீங்க மதரசாவில் நீங்க கொடுங்க, ஏன் அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் வந்து நம்மளை வந்து தொடர்பு கொள்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போதைய காலத்திலே சிறு பிள்ளைகள் மோசமான நிலையில் தள்ளப்பட்டு போதை வஸ்துவுக்கு அடிமையாக்கப்பட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பருவத்திலேயே தாய் தந்தையர்கள் அவருக்கு ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி கொடுத்து என்ன செய்யறாங்க? வழி எடுக்கிறாங்க. இன்னைக்கு தற்போதைய காலகட்டத்தில் இதை விட பெரிய முசீபத்து வேற எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்டு மொபைலை விட மிகப்பெரிய ஒரு முசீபத்து வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு பால் குடிக்கக்கூடிய குழந்தை பால் குடியை மறந்துட்டு அடுத்தது கூழ் குடிக்கணும் அப்படின்னா மொபைல் வேணும். எங்க குடும்பத்திலே அப்படிதான் இருக்கு. எல்லா குடும்பத்தினுடைய நிலைமை இன்னைக்கு அதுதான். பால் குடி மறந்துட்டு இன்னைக்கு கூழ் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மொபைல் இல்லாம எந்த குழந்தையும் என்ன இல்லை. தொட்டில தூங்கக்கூடிய குழந்தைக்கு மொபைல்ல பாட்டு போட்டுதான் என்ன செய்யறாங்க? தூங்க வைக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு காலம் இருந்தது, எவ்வளவு தஸ்பீஹாத்துகளை சொல்லி திக்ருகளை சொல்லி தூங்க வச்ச காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. திருப்பூர்ல ஒரு மௌத்துக்கு போயிருக்கோம். ஹாஜியார் சக்கராத்துல கிடக்கிறார். திருப்பூர் எஸ்எஸ்சியில மௌத்து ஜனாசாவை கலந்துக்கிறதுக்காக போனதுதான். அவங்க உடல்நிலை ரொம்ப சக்கராத்தில் இருக்காங்க கேள்விப்பட்டு போனது. ஒரு சக்கராத்தில் இருக்கிறாரு, எல்லாரும் வெளியில பந்தல்ல வெளியில உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய வசதியானவர். அவங்களுக்கு தலைக்கு அருகாமையில செல்போன்ல யாசின் சூறா ஓதும். தலைக்கு பக்கத்துல யாசின் சூறாவை செல்போன்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னா, சக்கராத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல யாசின் ஓதினாலும், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரசவ நேரத்தில் யாசின் ஓதினாலும் பிரசவ வலி லேசாயிருமாமா, சக்கராத்தும் லேசாயிருமாமா நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஓதுறதுக்கு ஆள் இல்லை, அதனால செல்போன்ல போட்டு உட்கார. நீங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு? சிறு பிள்ளைகளை சொல்லி குத்தம் இல்லை, வழிநடத்தக்கூடிய பெரியவங்களுக்கு என்ன செய்யுது? அறிவு மங்கி போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ஆக்கப்பட்டுட்டாங்க. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை சரியான ஒரு நல்ல ஒழுக்கங்களை கற்பித்துக் கொண்டு நாம வளர்க்கணும். இல்லைன்னு சொன்னா நாம பிள்ளைகளை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய வளர்ப்புல தான் குறை இருக்குமே தவிர பிள்ளைகள் வளர்ந்த விதம் நல்ல விதம் தான். எங்களுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதாகத்தான் சொல்ல முடியும். நாம எதை எப்படி ஆரம்பத்திலிருந்து எதை உருவாக்கி எப்படி கொண்டு வர்றோமோ அதை கொண்டுதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படும். அதனால நபி அவங்க சொன்னாங்க, ஆரம்பமாக ஒரு தந்தை ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு பெயர் வைப்பதிலிருந்து தான் அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கங்களே ஆரம்பமாகுது. நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டணும், அதே போன்று நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்கணும். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஆரம்பத்தில் எல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த சமயத்தில் எல்லாம் எங்களுடைய வாப்பா என்ன செய்யணும், வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்கன்னா வண்டியில போகக்கூடிய துவாக்கள் சொல்லிக் கொடுப்போம்.
சாப்பிடும்போது தலையை மறைக்காம உட்கார்ந்து தலையில கொட்டுவாங்க. முட்டி மடங்கு நாங்க சின்ன சின்ன இந்த ட்ரௌசரை போட்டுட்டு நாங்க உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், குச்சி எடுத்து அடிப்பாங்க. இப்ப அந்த சமயங்கள்லயே சின்ன சின்ன ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, கற்பிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தெருவுல வீட்டுக்குள்ள ட்ரௌசர் போட்டு உட்கார்ந்து அடிச்ச வாப்பா இன்னைக்கு தெருவுல என்ன செய்ய பசங்க எல்லாமே ட்ரௌசர் போட்டு தான் சுத்துறான். இன்னைக்கு அந்த கண்டிப்பு கிடையாது. ஏன்னா அப்படியே எல்லாமே மாற்றமாக போயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் மோசமான காலம். ஆக பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கங்களை கற்பித்து கொடுக்கணும். இல்லைன்னு சொன்ன நாளை மறுமையுடைய நாளில இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெஹராபுல ஏறி பயான் பேச ஆரம்பிச்சாலும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களான்னு பாப்பாங்களாம். காரணம் என்னன்னா, நரகத்தை பத்தி பேசிட்டா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துருவாங்க. பயத்தால மயங்கி விழுந்துருவாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னு சொன்னா நரகத்தை பத்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட கிடையாது. எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. முன்னுதாரணமாக நரகத்தை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. பிள்ளையும் நரகத்தை குறித்த அந்த அச்சத்தின் காரணமாக மயங்கி விழக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் தற்போதைய காலத்துல எல்லா விஷயங்களும் மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் நல்ல ஒரு ஒழுக்கங்களை நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது பிள்ளைகளை சாலிஹீன்களாக அல்லாஹு தஆலா அந்த உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எல்லா விதமான சூழல்களிலும் பலா முசீபத்திலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. எல்லார் நலவான விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்ல ரஹ்மான் வாய்ப்பளித்தானோ உள்ளத்தாலே விலகி வாழ்வில் அவள் செய்கின்ற அளவில்லாத கருணையும் நிகரில்லாத கிருபையும் உடைய அல்லாஹுக்கே புகழ் அளிக்கும் உரித்தார்.